அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திரு ஆதிரை சூரியனுக்கு சமமான வலிமை பெற்ற ஒரு நட்சத்திரம் என்றால் அது திருவாதிரை. அப்படிப்பட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு யானைக்கும் அடி செருக்கும் என்று சொல்வார்கள். சில விஷயங்களில் உங்களுக்கும் தோல்விகளும் துரோகங்களும் இழைக்கப்படும். அதை தெரிந்து கொண்டால் அதிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும். மேலும் எந்த இடத்துல போய் நீங்கள் நின்னா அந்த இடத்துல உங்களுக்கு கௌரவம், பெயர், புகழ், பணம், வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட இடம் எது அப்படின்றதையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் நட்சத்திரம் ஆளுகின்ற இடங்கள் எது, ஆளும் ரகசியம் எது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்ம சேனலில் பல பதிவுகள் திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ சேனலை தவறாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு சேர்த்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. ஸோ திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு புதன் தான் அதிபதி. ராசிநாதர் புதன். அதில் திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? ராகு பகவான். ராகு என்பது சர்ப கிரகம், நிழல் கிரகம். போன ஜென்மத்தினுடைய பூர்வ புண்ணிய பலனை இந்த ஜென்மத்தில் கொடுக்கக்கூடிய சக்தி படைத்த கிரகங்கள் ராகு கேதுகள். அதில் ராகு என்பது ஒரு கிரகம், கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். லௌகீக வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்படிப்பட்ட கிரகத்தினுடைய நட்சத்திர சாரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். புதன் அப்படின்ற ஒரு கிரகம் கணக்கு போட்டு பார்க்கக்கூடிய ஒரு கிரகம், தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய கிரகம். அப்போது எதிர்கால திட்டத்தை கணித்து அதற்கேற்றபடி செயல்படுவீர்கள். அதற்குண்டான தந்திரங்களை வகுத்துக்கொள்வீர்கள். ஏன்னா நட்சத்திரமே உங்களுக்கு ராகு நட்சத்திரம் தான். அப்படிப்பட்ட உங்களுக்கே சில இடங்களில் தோல்விகளும் துரோகங்களும் இழைக்கப்படும். அப்படிப்பட்ட இடம் எது அப்படின்னு பார்த்தா சொந்த வீடு, மாமியார் வீடு. நீங்கள் உங்களுடைய பூர்வீக சொத்து இருக்குது, அந்த சொத்தில் உங்களுக்கு மட்டும் வரக்கூடிய பங்கு, ஷேரு, இந்த மாதிரி விஷயத்தில் பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு துரோகம் இழைக்கப்படும். மாமியார் வீடுகளில் உங்களுக்கு விரயங்களும் எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். வெளிநாடு சம்மந்தமான முயற்சி, வேலை விஷயத்தில் பிரச்சனை அவ்வப்போது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது. ஆனால் உச்ச வீடு, நீச வீடுன்றது இருக்குது. ராகு நீசமடையக்கூடிய ஒரு வீடு அப்படின்னு பார்த்தா அது ரிஷபம். மிதுனத்திற்கு அது 12ஆம் வீடு. 12ஆம் வீடுங்கிறது சொந்த வீட்டை குறிக்கும். மேலும் மாமியார் வீடுகளை குறிக்கும், வெளிநாடை குறிக்கும். ஸோ அங்கே ராகு நீசம் அடைகின்ற காரணத்தினால் இந்த 3 விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். வெகு தூர பயணங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை. சொந்த வீடு வாங்கும்போது விற்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் இருக்கணும். சரிங்களா? காலில் ஏதாவது புண்ணுகள் வருது, காலில் ஏதாவது பிரச்சனை வருது, கால்வலி பிரச்சனை வருதுன்னா அதுலேயும் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும். சரிங்களா? எந்த இடத்தில் உங்களுடைய திறமையும் உங்களுக்கு உண்டான பெயர் புகழும் கிடைக்கும், எங்கே நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு பார்த்தா அதே ராகு பகவான் 6ஆம் இடம் விருச்சிகத்தில் உச்சமடைகிறார். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுடைய மிதுனத்திற்கு அது 6ஆம் வீடு விருச்சிகம் என்பது. அப்படின்னா வேலை விஷயத்தில், வேலையில் நீங்கள் கெட்டிக்காரங்க. எப்பேற்பட்ட ஒரு வேலையையும் அதை கற்றுக்கொண்டு திறம்பட செயல்படுத்துவீர்கள். முடியாதுன்னு சொன்ன வேலையை முடித்து காட்டுவீங்க. 10 பேர் சேர்ந்து பார்க்கக்கூடிய வேலையை ஒரு ஆளாக நீங்கள் பார்த்துருவீங்க. 10 நாட்கள் செய்யக்கூடிய வேலையை ஒரே நாளில் செஞ்சு முடிச்சிருவீங்க. வேலையில் நீங்கள் கெட்டிக்காரர்கள். அதில் எந்த விதமான குறையும் கிடையாது. ஸோ எதிரிகளை வீழ்த்துவதிலும் எதிரிகளுடைய பிரச்சனை சமாளிக்கிறதும் உங்களுக்கு நீங்கள் சூப்பராக செயல்படுத்திடுவீங்க. நோய் பிரச்சனையும் தீர்த்து கொள்ளுவீர்கள். எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த கடனை சமாளிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கும். மேலும் எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு யோகம் இருக்குது அதை நான் சொல்கிறேன். அரசு வேலை வாங்குவதற்கு அல்லது அரசியல் தொடர்பு ஏற்படுவதற்கு, அரசாங்கத்தின் தொடர்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. 1. 2வது, விருச்சிக ராசி ஒரு நீர் ராசி என்பதால் கடல் கடந்து சென்று காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் அல்லது வெளிநாட்டு கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடிய யோகம் உண்டு. 3வது, பேங்க் நிறுவனம், நிதி நிறுவனம் மற்றும் காவல்துறை, நீதித்துறை மற்றும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதில் எல்லாமே
வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் அந்த துறைகளில் நீங்கள் வேலைகளை உட்கார்றதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே உண்டு. மேலும் நண்பர்களே, அரசியல் அல்லது சினிமா மற்றும் கலைத்துறையில் நீங்கள் ஈடுபட்டால் உங்களுடைய காரியங்கள் பலவாறான முறையில் பெயர் புகழ் அடைவீர்கள். அதில் எந்த மாற்றம் கிடையாது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கலை ஆர்வம் அப்படின்றது இயற்கையாகவே இருக்கும். ஸோ கலைத்துறையினால் பெயர் புகழ் பெறுவீர்கள். சரிங்களா? ஸோ இது தவறாமல் நீங்கள் பயன்படுத்துங்க. மேலும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இழந்த பெயரை மீட்கணும்னாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழிபாடு பரிகாரம் என்றால், திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானை தனித்துவமாக நீங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த விதமான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பாம்பு புற்றுகளோடு இருக்கக்கூடிய மாரியம்மா, காளியம்மா போன்ற பெண் தெய்வங்களை, புற்றோடு சேர்த்திருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். அந்த வழிபாடு செய்யக்கூடிய நாட்கள் என்று பார்த்தால் அது செவ்வாய் வெள்ளிக்கிழமையாக இருக்க வேண்டும், அது ராகுகால நேரமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உங்களுக்கு அதீத நன்மைகள் நடைபெறும். சரிங்களா? ஸோ இதை மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.